வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி வெண்டைக்காய் போட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். நம்ம அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். வேறு வடை சட்டியில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 தக்காளி, 1 வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிச்சு. கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்திக்கலாம். சேர்த்தி வதக்கலாம். நல்லா தக்காளி, வெங்காயம் நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கட்டும். வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிக்கிச்சு. வறுத்து வச்ச வெண்டைக்காவை கொட்டலாம். வதக்கி வச்ச வெண்டைக்காவை கொட்டினதுக்கப்புறம் நல்லா உள்ள கிளறலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கலாம். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சோண்டு அரை தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும் பொரியல். வெண்டைக்காய் பொரியல் சிம்பிள் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு.